ஒரு நாள் இரவு சின்ன விநாயகர் வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது சந்திரன் அவரை கிண்டலாக பார்த்துச் சிரித்தான். ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் விநாயகர். சந்திரன், நீ மிகவும் சிறியவன், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கேலி செய்தான். இதைக் கேட்ட விநாயகர் கோபம் கொண்டார். உடனே சந்திரனை பிடிக்க முயன்றார். ஆனால் சந்திரன் மேலே ஓடிவிட்டான். விநாயகர் ஒரு யோசனை செய்தார். தனது பலத்தை காட்டுவதற்காக ஒரு பெரிய மலையை தூக்கினார். அதை தன் தந்தை சிவபெருமானிடம் கொண்டு சென்று, இதை உங்களால் தூக்க முடியுமா என்று கேட்டார். சிவபெருமான் சிரித்துவிட்டு, மகனே, இது எளிது என்று சொல்லி மலையை தூக்கினார். பிறகு விநாயகர் மீண்டும் சந்திரனை பார்த்தார். இந்த தடவை அவர் தனது சக்தியை காட்ட ஒரு திட்டம் தீட்டினார். அவர் ஒரு பெரிய கயிற்றை எடுத்து அதை வானத்துக்கு வீசினார். கயிறு சந்திரனைச் சுற்றி வளைந்து கொண்டது. விநாயகர் கயிற்றை இழுக்க சந்திரன் கீழே வந்தான். இப்போது சொல், நான் சிறியவனா என்று கேட்டார் விநாயகர். சந்திரன் பயந்து போனான். மன்னிக்கவும், நீங்கள் பெரியவர் என்று கெஞ்சினான். விநாயகர் அவனை விட்டுவிட்டார். அன்று முதல் சந்திரன் விநாயகரை பார்த்து மரியாதையாக நடந்து கொள்கிறான். இந்த கதையை நினைத்தே சந்திரன் சில நாட்கள் முழுவதும் தோன்றாமல் மறைந்து விடுவான். சிறியவர்களாக தோன்றினாலும் உள்ளத்தில் பலம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.